அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பதில என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா 18/5/2025 அன்று பயிற்சி ஆகுறாங்க. ரிஷபராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் ஸ்தானத்துல இது நாள் வரைக்கும் ராகு பகவான் இருந்தார். இப்ப 10ஆம் ஸ்தானத்துக்கு வர போறாரு. அதாவது 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். 1.5 வருட காலகட்டங்கள் அங்கதான் இருப்பார். மீனராசியிலிருந்து வந்து கும்பராசிக்கு பயிற்சியா வர்றாரு. கும்பராசியில 1.5 வருட காலகட்டங்கள் வந்து அங்கதான் இருப்பார். 10ஆம் வீட்டு ராகு பகவான் இருக்கிறப்ப எப்பவுமே தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை செய்ய முடியாது, பல தொழில்கள் செய்ய வேண்டியது வரும். அலைச்சல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஆனா பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா பலப்படுத்தியும் அதே மாதிரி ஏமாற்றத்தையும் தரும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம தொழில உள்ள முதலீடோ ஏதாவது பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறுறதோ, இல்ல ஆசையினால வந்து பாத்தீங்கன்னா பேராசையினால அதை கொடுத்து வட்டி அதிகமா ஒரு ஏமாறுறதோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆன்லைன்லயே பண்றதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஏமாற வச்சோம். அதனால அதுல கவனமா இருக்கணும். அதே போல தொழில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தொழிலே இன்னொரு தொழிலை சேர்த்து செய்யறதோ, வேலையில வந்து மாற்றம், வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில அந்த வருமானங்களை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ராகு பகவான். இப்ப உள்ள ராகு பகவான் கும்பராசி வர்றப்ப போர்ட்டா நட்சத்திரத்துல வர்றாரு. இந்த போர்ட்டா நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குருவனுடைய நட்சத்திரம். இந்த குருவனுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இப்போ 8ஆம் வீடுங்கிறது இழப்பீடு சொல்லக்கூடிய இடம், திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் அதுதான். அதே மாதிரி 11ஆம் வீடு லாபம் நம்ம வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 11ஆம் ஸ்தானம். இப்ப குரு பகவான் வந்து எப்பவுமே ராகு நட்சத்திரத்துல இந்த ராகு குரு நட்சத்திரத்துல இருக்கிறப்ப ஒரு அபரிமான வளர்ச்சி தான் கொடுப்பாரு பொருளாதார ரீதியா. அதாவது குடுக்கல் வாங்கல நன்மைகள் கிடைக்கிறது, வம்பு வழக்குகள் தீர்வு, பொருளாதாரத்துல ஒரு பலம் கிடைக்கிறது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ராகு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில வந்து அவர் உள்ள வர்றப்ப கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். முடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து மாறும். குருச்சண்டாலம்ங்கிறதே அதுதான். அப்ப ஆரம்பத்துல வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும், முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல வந்து லாக் பண்ணி விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பொருளாதாரத்துல ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப குரு நட்சத்திரம் இருக்கிறப்ப நன்மைகள் உண்டு. அது அந்த நன்மைகளை வந்து பயன்படுத்தி நல்ல வருமானங்கள் கிடைக்கும், இடமாற்றங்கள் உண்டு, பொருளாதார மாற்றம் இருக்குது. தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி, ஒரு உதவிகள் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும், பொருளாதார உதவி கிடைக்கும். யாருன்னே தெரியாதவங்க கூட நமக்கு உதவி செய்வாங்க தொழிலையோ வேலையிலையோ. அந்த உதவிகளை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதனால பணம் பொருளாதாரம் உயர்வு. அப்புறம் வீடு வாகனங்கள் இடங்கள்னால ஒரு நன்மைகள், அதுல ஒரு மாற்றங்கள் வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதுல ஒரு 6 மாத காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு வருவார். சதய நட்சத்திரத்துல ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருப்பார். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி தான். எல்லாமே அதிக அளவுல கிடைக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள் வர்றது, அதே மாதிரி கல்வியில ஒரு உயர்வு, தொழில வந்து பாத்தீங்கன்னா உயர்வாகிறது, கூட்டு தொழில ஒரு நன்மை கிடைக்கிறது, ஒரு பொருளாதாரத்துல பலம் வந்து வர்றது. அப்புறம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் பதவிகள் வரும். அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலைச்சல் மிகுந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த 6, 8, 14 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் கிடைக்க போகுது பொருளாதார ரீதியா. அதுல அலைச்சல்கள் அதிகமாக நம்ம நினைச்சதை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிற அளவுக்கு வந்து இருக்கும். அதுல அலைச்சல்கள் அதிகமாகும். வீடு வாகனங்கள் இடங்கள்னால ஒரு மாற்றங்கள், கடன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது, நம்ம பொருளாதார ரீதியாக ஒரு பலம், நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துல வர்றப்போ ஒரு 4 மாத காலகட்டங்கள் இருப்பார். அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் சொல்லி அந்த ரெண்டு மாதங்கள் ஒரு 4 மாதங்கள் அதில் இருப்பார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி கொஞ்சம் சோதனையான காலகட்டமா இருக்கும். இடப்பிரச்சனை, அதே மாதிரி கூட்டாளிகளான பிரச்சனை, சகோதர பிரச்சனை வர்றது, பங்காளிகளுடைய உறவு பிரச்சனை, செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள், வம்பு வழக்குகள் வர்றதோ, இல்ல பிரச்சனை தேவையில்லாத ஒரு ஜாமீன் போட்டு பிரச்சனை ஆகிறதோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதுலதான் இழப்பீடுகள் விரயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். இப்ப 4ஆம் ஸ்தானத்துக்கு போக போறாரு. அப்ப உள்ள போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தர நட்சத்திரத்துல ஒரு 2 மாத காலகட்டங்கள் இருப்பார். இந்த உத்தர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, தகப்பனாருடைய உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாம போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி செலவினங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஒரு மருத்துவ செலவோ நம்ம தேவையில்லாத விரயங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூர நட்சத்திரத்தை வருவார். பூர நட்சத்திரத்துல 8 மாத காலகட்டங்கள் இருப்பார் கேது பகவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடன் அதிகரிக்கும். கடன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த வீடு வாகனங்கள்
அதனால் ஏற்படக்கூடிய கடன்கள், இல்லை கல்விக்கு, இல்லை ஒரு தொழிலுக்காக, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கடன் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த 8 மாத காலகட்டங்கள் வந்து பணத்தில் வந்து சோதனையான காலகட்டங்கள். அதுக்கப்புறம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் வருவார். அந்த நட்சத்திரத்தில் ஒரு 8 மாதங்கள் வந்து கேது பகவான் இருப்பார், மகம் நட்சத்திரத்தில். அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு, வாகனங்கள், அந்த இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ஒரு வளர்ச்சி சம்மந்தப்பட்டு நம்ம செஞ்ச செலவுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தான் இந்த கேது நட்சத்திரத்தை தாண்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். பொதுவாக பார்த்தா ராகு கேது பயிற்சின்னு பார்த்தாவே ராகு செய்யற நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். இதே மாதிரி கேதுனால ஏற்படக்கூடிய தீங்குன்னா பெருசா இல்லை. ஒரு கடன் அழுத்தம், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறது, கல்விக்காகவோ நம்ம திருமணத்துக்காக அந்த செலவினங்கள், அதனால வரக்கூடிய ஒரு அழுத்தங்கள் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். கேது வந்து எப்பவுமே மகா நட்சத்திரத்துல வர்றப்பல கடன் வந்து வலிமையா நிறைய ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறப்பவுமே கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா ராகு எப்பவுமே ஒரு பக்கம் இவர் லாக் பண்ணிட்டு இருந்தா ராகு நல்லது கொடுத்துக்கிட்டே இருப்பார். ராகு இவர் லாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப அந்த கடன் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனங்கள் தேவை. வழிபாடுன்னு பார்த்தா சர்வஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது, அதே மாதிரி விநாயகரனுடைய வழிபாடு ரெகுலரா வச்சுக்கிறது, அதே மாதிரி திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், நாகர்கோயில், இதெல்லாம் திருச்செங்கோடு அர்த்தநாகேஸ்வரர் கோயில், இப்படியெல்லாம் சென்று வழிபட்டு வரணும். பழமையான சிவன் கோயில்களில் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அனுகூலங்களை எல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அனுதினம் வழிபட்டு இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். அம்மன் வழிபாடு எப்பவுமே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த ராகு காலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோதனையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். 10ல் இருக்கிற ராகு, இந்த நாள் இருக்கிற கேது பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் அதிக அளவில் இருக்கு. ஒரு அதிர்ஷ்டம்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படிங்கிறதான். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.